காட்டு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸா ஷோரூம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து XL6 நெக்ஸா கார் வந்து இன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கார் டெலிவரி இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாக கார் வாங்கணும்னு ஆசை. ஸோ அது ஒரு பெரிய காராக வாங்கணுன்றதை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ப்ரீமியமான ஒரு XL6 பெரிய காரே இன்றைக்கி நாங்கள் வாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் இது. இப்போ கார் டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம். ஒரு வழியாக காரு நாங்கள் டெலிவரிக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வ கோயில் வந்து செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த புது கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அந்த ஆசையை வந்து நாங்கள் இப்போ தான் நிறைவேற்றியிருக்கோம். இந்த கார் வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணோம். பட்ஜெட் பார்த்திங்கன்னா 16 lakhs ஆச்சு இது வாங்குறதுக்கு. இந்த மாருதி XL6ஓட காரை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து என்னோடய சதீஷ் வேதாச்சலம் சேனலில் நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுவேன். அப்போ அந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கார் வாங்கினதில் எங்கள் எல்லாரோட விட எங்கள் அம்மா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த காரில் உட்காந்து ஒரு ட்ராவல் பண்ணுன்றது அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கிளம்ப போகிறோம். காருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் செங்கல்பட்டுக்கு இப்போ போக போகிறோம். அவுட்டர் ரிங் ரோடு வழியாக தான் போக போகிறோம். இந்த காரில் இப்போ யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய 2 பசங்க, நாங்கள் 5 பேரும் இப்போ ட்ராவல் பண்ணுறோம். கார் டெலிவரி பண்ணுற டைமில் என்னோடய தம்பி கூட இருந்தான். இப்போ வந்து அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ நாங்கள் மட்டும்தான் இப்போ செங்கல்பட்டுக்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல. ஸோ அதனால் ரொம்ப பசியாக இருந்தது. எதனா ஒரு ஹோட்டலில் நிறுத்தலாம் ட்ரை பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கமில் திருவசந்தம்ன்ற ஹோட்டல் இருந்தது. அங்கே போய்ட்டு சாப்பிட்லான்ட்டு வண்டியை நிறுத்தினோம். எங்களோட லஞ்ச் அங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் டேரெக்டாக செங்கல்பட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். செங்கல்பட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலில் எங்கள் காருக்கு பூஜை போட போகிறோம். இப்போ செங்கல்பட்டுக்கு நெருங்கியாச்சு. இப்போ நாங்கள் கோயில் பக்கத்தில் போயிட்டோம். இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் காருக்கு பூஜை போட போகிறோம். ஸோ பூஜை போட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த கார் வாங்கினதோட இந்த சந்தோஷமான ஃபீலிங்கை உங்கள் எல்லோரும் கூட நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாதிரி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியான மொமெண்ட்ஸ் உங்களோட லைஃப்லேயே நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய்.